ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீலன் தமிழ். ஸோ இன்னைக்கான லைவ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 மார்க், ஓகேங்களா? டாப் 100 5 மார்க்ல இன்னைக்கு 6வது லெசன் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி 6வது லெசன் பார்ட் 1 வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த லைவை பாருங்க. ஏன் அதை பார்க்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட கண்டினியூவேஷன் தான், ஓகேங்களா? ஸோ அங்கேயே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன, சைன் டீட்டா என்ன, காஸ் டீட்டா என்ன, பேசிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் கிளியரா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால அந்த சம்ம பார்த்துட்டு வாங்க, அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஒரு அரௌண்ட் 15 மினிட்ஸ் கிட்ட இருக்கும், ஓகேங்களா? தயவு செஞ்சு அதை ஒரு பார்த்தீங்கன்னா உங்க லைஃபுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால பார்க்க சொல்றேன். அண்ட் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே உங்களால கம்பல்சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நாம பேசியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ வாங்க அடுத்த சம் போலாம். இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் 6.22, ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் 6.22 எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் தி கிரவுண்ட், ஓகேங்களா? ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அதுதான் நான் இங்க பிக்சர்ல நான் ஆல்ரெடி ஒரு 3 சம் இதுக்கப்புறம் நான் லைவ், ஓகே ஒன்றும் இல்லை சொல்லக்கூடாது. ஸோ அந்த பாயிண்ட் இதுதான், ஓகேங்களா? அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆன் தி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா? அது சொல்லிட்டேன். தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் தி டவர் ஃபிக்ஸ்டு தி டாப் ஆஃப் 30 மீட்டர் ஹை பில்டிங் ஆர் 45 அண்ட் 60 டிகிரி. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பில்டிங் இருக்கு, அதுக்கு மேல டவர் வச்சுட்டு பில்டிங் ஹைட்ல பார்க்கும்போது 45யும் அண்ட் தென் டவர் ஹைட்ல பார்க்கும்போது 60 டிகிரியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான், ஒன்றும் இல்லை, நம்ம தம்பி தான் கத்துறாப்புல, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஏபி தான் நம்மளோட பில்டிங், அந்த ஏசி தான் நம்மளோட டவர், ஓகேங்களா? ஏபியோட வேல்யூ 30 மீட்டர் கொடுத்துட்டாங்க, ஏசியோட வேல்யூ தான் கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன், அதனால சொல்றேனே, சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். சரி ஒன்றும் இல்லை, நாங்க என்ன பண்ணிட்டோம், மைக் இல்லாம வீடியோ எடுத்துட்டோம், ஓகேங்களா? ஸோ எப்படி போறதுன்னு தெரியாம டெலிட் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கிறோம். ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இது வந்து 30 + x இதோட வேல்யூ கிடையாது, ஓகேங்களா? ஸோ இப்போ இப்படிதான் இருக்கும் பேசிக்கா, இந்த 30 ஓகேங்களா? நான் இப்போ என்ன சொல்றேன்னா, இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ ஏன் கண்டுபிடிக்கணும், எதுக்காக இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ரெண்டு டயக்ராமுக்குமே சிமிலரான பிளேஸ், ஓகேங்களா? ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஓகேங்களா? ஏபிபி பாருங்களேன். ஸோ இப்படி இருக்கும், ஓகேங்களா? ஏபிபி. ஸோ இது ஏ, இது பி, இது பி. அதே மாதிரி ட்ரையாங்கிள் சிபிபி பாருங்க. ஸோ இப்படி இருக்கும், இது சி, இது பி, இது சி, இது பி, இது பி. எல்லாத்துலயும் ரெண்டுத்துலயுமே பிபி தான் காமனா இருக்கு, ஓகேங்களா? வேற எதுவுமே காமனா இல்லை. அதனால இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும், ஓகேங்களா? ஃபைண்ட் அவுட் பண்ண. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 30. பில்டிங்கோட ஹைட் பாக்குற வரையும் 30 கொடுத்துருக்காங்க. அப்ப பில்டிங்கோட ஹைட் பாக்குற வரையும் 45. அதை வச்சு இந்த சம் போடலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன், ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன்ல லெட் AB be the height of the tower, building. AB ன்றது height of the building, ஓகேங்களா? அதே மாதிரி and AC be the height of the tower. So then AB யோட வேல்யூ பயப்படுறதுடா 30 மீட்டர் அண்ட் ஏசியோட வேல்யூ x, தெரியாதனால x ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் எடுப்போம். எப்பயுமே அந்த சைன் தீட்டா ஐடென்டிட்டிலாம் நம்ம ப்ரொசீட் பண்ணனாலே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஸோ எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறாங்கன்னா ஆங்கிள் ஏபிபி எடுத்துக்கிறோம். ஸோ அதோட தீட்டா என்னது, ஏபிபி வந்து என்னது 45 டிகிரி, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட், இந்த இங்க 45 இருக்கா, இதோட இப்போ தீட்டாவோட ஆப்போசிட் சைடு தான் ஆப்போசிட். நம்மளுக்கு என்ன வேணும், அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் வச்சு என்ன இருக்கு, tan தீட்டான்னு இருக்கு. tan தீட்டா வந்து ஆப்போசிட் பை adjacent. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கணும், புரியலனா, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ தீட்டா வந்து இங்க வந்து 45னால tan 45, ஆப்போசிட் வந்து 30, adjacent தெரியலனால அப்படியே நம்ம அதோட பிபினே போட்டுடலாம், ஓகேங்களா? பிபி.
ஸோ tan 45 ஓட வேல்யூ 1. ஓகேங்களா? அப்ப பி 30 டிகிரி 30 by பிபி. ஸோ பிபி இப்படி எடுத்துன்னு போயிட்டா மல்டிப்ளை ஆயிடும். பிபி ஈக்குவல் டு 30. ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ 30 கண்டுபிடிச்சோம். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணோம், பெருசு. ஓகேங்களா? ட்ரையாங்கல் இன் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் சிபிபி எடுத்துக்கிறோம். சிபிபி எடுத்துக்கணும். அதுல ஆங்கிள் என்னது, ஆங்கிள் பி தான் ஆங்கிள். ஓகேங்களா? அப்ப நடுவுல போட்டு பிபிசின்னு எடுத்துங்க. அது வந்து 60 டிகிரி. அதே மாதிரி தான் tan theta equal to opposite by adjacent. சோ இது ஆப்போசிட்ல இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. இது ஃபுல்லாவே ஆப்போசிட் தான். ஓகேங்களா? அதனால 30 பிளஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஆப்போசிட்ன்றது 30 பிளஸ் எக்ஸ். அப்ப ஆப்போசிட்ன்றது 30 பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட்ன்றது நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பிபியோட வேல்யூ 30. ஓகேங்களா? சோ 30 tan 60 என்னது, tan 60 டிகிரி. ஓகேங்களா? சோ 30 பிளஸ் எக்ஸ் பை 30. tan 60 என்னது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். tan 60 ஓட வேல்யூ √3 equal to 30 plus x by 30. சோ இதை இப்படி எடுத்துட்டு போயிட்டேன்னா மல்டிப்ளை ஆயிடுமா. 30 √3 equal to 30 plus x. அப்ப 30 √3 x தான் வேணும்னால -13 மாத்திக்கிறோம். இந்த 30 இப்படி எடுத்துட்டு வந்தா மைனஸ் ஆயிடும். ஈக்குவல் டு x. சோ இதை ரீரைட் பண்ணனா x equal to 30 காமனா இருக்கு, வெளியே எடுத்தோம்னா √3 - 1. சோ நம்ம கொஸ்டின்லயே பாருங்க, உங்களுக்கு √3 என்ன வேல்யூ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 1.732 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ எடுக்கணும்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணோம்னா 1.732 எடுத்துக்கணும் √3க்கு. அப்ப √3க்கு 1.732 - 1. சோ அது மைனஸ் ஆயிடுச்சுன்னா 0.732. சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 0.732 into 30. 0 0 0 0 and 3 2s are 6 9 7 3s are 21 2. ஓகேங்களா? சோ 0 6 9 1 2. அப்ப மூணு நம்பர் தள்ளி புள்ளினால இது. அப்ப 21.96 இதான் x ஓட வேல்யூ. ஓகேங்களா? சோ x ஓட வேல்யூ இது வந்ததுனால நம்ம என்ன பண்ணலாம், height of the tower ஓட வேல்யூ x நம்ம அஸ்யூம் பண்ணதுனால சோ அதை அப்படியே வச்சுக்கலாம். therefore the height of the tower is 21.96. சோ இதோட இந்த சம் முடியுது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம எழுதணும். ஓகேங்களா? சோ வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.2ல தேர்ட் சம். அதே மாதிரி பயிற்சி தமிழ் மீடியத்துக்கு பயிற்சி 6.2ல மூணாவது சம். சோ எல்லாரும் எடுத்து உட்காந்துருங்க. ஓகேங்களா? சோ வாங்க இந்த சம் பார்க்கலாம். எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் போட்டு இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் வரையணும். ஓகேங்களா? டு எ மேன் ஸ்டாண்டிங் அவுட் சைட் இஸ் ஹவுஸ். ஓகேங்களா? தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் தி விண்டோ ஆர் 60 and 45. சோ ஒரு விண்டோ EFன்றது ஒரு விண்டோ. ஓகேங்களா? சோ இந்த விண்டோல பாட்டம் வந்து இது, அந்த டாப் வந்து இது. ஓகேங்களா? சோ ஒரு மேன் இங்க இருந்து பார்க்கும்போது, ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டா பார்க்கிறதுக்கு இது. ஆனா ஒரு மேல இருந்து பார்க்கும்போது ஒரு ஹவுஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஹவுஸ்ல இருந்து பாக்குறாங்க, மேல அதுக்கும் மேல இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க பார்க்கும்போது இது வந்து விண்டோவோட அடிப்பகுதி, அதே மாதிரி இது மேல் பகுதி. அடிப்பகுதியை பார்த்தா 45 டிகிரி வருது, மேல் பகுதியை பார்த்தா 60 டிகிரி வருது. அடிப்பகுதி அந்த ஸ்ட்ரெயிட்டா பாக்கிறதுல இருந்து இந்த சில இருந்து எஃப் வரையும் எவ்வளவு தூரம், அண்ட் எஃப்ல இருந்து அந்த விண்டோவோட ஹைட் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வைக்கணும்னா, லெட் தி ஹைட் ஆஃப் தி டவர், height of the window is FE. ஓகேங்களா? சோ FE நம்ம என்ன வச்சுக்கலாம், h ன்னு வச்சுக்கலாமா? அதே மாதிரி வேற என்ன வச்சுக்கலாம், let FC be x ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஏன் x ன்னு வச்சுக்கிறோம் அதை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த 45 டிகிரி இருக்கு. ஓகேங்களா? இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த 45 எடுத்துக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? என்ன நம்ம எடுக்க போறோம், ஓகேங்களா, ஆங்கிள் இந்த DFC. ஓகேங்களா? சோ அதை தான் எடுக்க போறோம்.
சிஎஃப் அப்படின்னு போட்டுருங்க. அப்ப எஃப்டிசியோட வேல்யூ வந்து 45 டிகிரி. ஸோ இதை எப்பயும் போல நம்ம எடுப்போம். இப்போ என்ன இருக்குன்னா எனக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் இருக்கு, ஓகேங்களா? அதனாலேயே tan θ எடுக்கிறோம். ஆப்போசிட்டோட வேல்யூ எக்ஸ், அட்ஜசன்டோட வேல்யூ 5. tan வந்து θனால 45 டிகிரி. tan 45 என்னது 1, அப்ப x by 5. அப்ப x வந்து என்னது 5. ஸோ இதுல ஈஸியா x கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இது வந்து 5. தென் இப்போ என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கணும், ஓகேங்களா? பெரிய ட்ரையாங்கிள் என்னன்னு நீங்க பாருங்க. பெரிய ட்ரையாங்கிள் பார்த்தா தெரியும். ஸோ இது எடுக்கணும் நம்ம. இப்போ இதை எடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ இதை எடுத்தீங்கன்னா டிஇசி, ஓகேங்களா? டிசிஇன்னு எழுதணும். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிஇசி, ஓகேங்களா? இதுல எது ஆங்கிள், நம்மளுக்கு டி தான் ஆங்கிள்னால டி வந்து நடுவில் வரணும். அப்ப டிசிஇ, ஓகேங்களா? இப்படி போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ 60 டிகிரி. அப்ப இதுலயும் ஸோ சேம் ஆஸ் இதுதான் வேணும்ன்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா tan 60 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். tan θவே சூஸ் பண்ணுவோம். tan 60 ஆப்போசிட் சைடுல இது வந்து 5, இது வந்து தெரியல. அப்ப 5 பிளஸ் h நம்ம எழுதிக்கலாம், ஓகேங்களா? டிவைடட் பை கீழே என்ன இருக்கு, இது எவ்வளோ 5 மீட்டர், ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு 5 மீட்டர். அதனால என்ன பண்ணிக்கலாம், ஸோ 5ஆல நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ tan 60 என்னது நம்மளுக்கு என்ன தெரியும், √3 equal to 5 plus h by 5. ஸோ 5 இங்க எடுத்துட்டு போயிட்டா 5 மல்டிப்ளை போயிடும். √3 equal to 5 plus h. ஸோ ரீரைட் பண்ணிக்கலாம், h மட்டும் தான் வேணும். அதனால 5√3 minus 5. ஸோ எல்லாத்துலயும் பண்றது தான். 5 காமனா வெளியுங்க, √3 minus 1. ஸோ கொஷின்ல √3 நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு 1.32, ஓகேங்களா? ஸோ 1.732 minus 1. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் பண்ணீங்கன்னா 0.732. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 0.732 into 5 5 2s are 10, மீதி 1, 15 16 மீதி 1, 35 36 மீதி 3 3. அப்போ 3.6066, ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட விண்டோவோட ஹைட், ஓகேங்களா? therefore the height of the window is 3.66 மீட்டர். அவ்வளவுதான் இந்த சம், ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான், நம்ம நார்மலா இது பண்ணதுதான். ஸோ இதோட பிடிஎஃப் வேணும்னா சொல்லிட்டு கீழே நாங்கள் லிங்க்ல தரோம், ஓகேங்களா? ஸோ நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்க அப்படியே கூட வச்சு பார்த்துக்கலாம், இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ 720ல வச்சா எஸ்டியா இருக்கும். அண்ட் தென் வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.27, எடுத்துக்காட்டு 6.27. ஸோ தமிழ் மீடியம் பசங்க கொஸ்டின் எடுத்து உட்காந்துங்க. ஸோ நான் தமிழ்லயும் சொல்லி தரேன். இப்போ ஒன்றும் இல்லை, நான் அந்த கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்னு சொல்லிட்டு பாக்குறேன். தி ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பில்டிங்ஸ், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 பில்டிங் வரையணும். ஸோ நான் அதுக்கான டயக்ராமே வரைஞ்சிட்டேன். பில்டிங்னா தமிழ் மீடியத்துல கட்டிடங்கள், ஓகேங்களா? ஸோ அதோட டயக்ராம் ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சிடுறேன், ஓகேங்களா? ஸோ இதை பாருங்க, நான் வரைஞ்சி ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் இங்க எழுதியிருக்கேன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி வரைஞ்சுட்டு. இந்த ஏபி ஒரு பில்டிங், அதே மாதிரி சிடி ஒரு பில்டிங். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன்னா லெட் ஏபி அண்ட் சிடி பி தி 2 பில்டிங்ஸ், ஓகேங்களா? ஸோ 2 பில்டிங்ஸ் இது, ஓகேங்களா? பில்டிங், ஓகேங்களா? ஸோ இங்க டி வராது, அவ்வளோதான், ஓகேங்களா? இது வந்து 2 பில்டிங். அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இதோட டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னா, ஹரிசாண்டல்னா இப்படி இருக்கும், வெர்டிகல்னா இப்படி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சுக்கங்க. அப்ப ரெண்டுத்தோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து இப்படி வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 140 மீட்டர். அப்ப கீழே இருக்கிற மாதிரி தான் மேலே இருக்கிறதுனால மேலேயும் 140, கீழேயும் 140. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாவே, ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்க, ஓகேங்களா? ஸோ அப்புறம் என்ன இருக்கு, தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருக்கும் போது நம்ம முன்னாடி பார்த்த சம்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ கீழே இருந்து மேலே பார்ப்பாங்க. இப்போ டிப்ரெஷன் இருக்கிறதுனால மேல இருந்து கீழே பார்க்கறாங்க, ஓகேங்களா? ஸோ டாப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பில்டிங் when seen from the top of the second building, ஓகேங்களா, is 30 degree. ஒன்றும் இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் பில்டிங்,
இது செகண்ட் பில்டிங் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பில்டிங்ல இருந்துட்டு ஓகேங்களா மேல இருந்து செகண்ட் பில்டிங்கை பாக்குறாங்க. எந்த ஆங்கிள்னா 30 டிகிரி ஸ்ட்ரெயிட்டா பாக்கிறதுக்கு இது ஓகேங்களா. அவன் குனிஞ்சி இந்த இந்த தலையை இப்படி குனிஞ்சி இப்படி பாக்கிறதுக்கு அந்த 30 டிகிரி ஓகேங்களா. சோ இங்க 30னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஓகேங்களா. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் 30. அப்ப இதுவும் 30. சோ இது 30னா இதுவும் 30 ஓகேங்களா. சோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இது வந்து 9th போர்ஷன்ல இருக்கு. பில்டிங் இஃப் த ஹைட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பில்டிங் வந்து 60, இது வந்து 60. அப்ப இங்க இருக்கட்டும் இது வந்து பாதி தூரம் வரையும் 60 கரெக்டா. நான் சொல்ற பாயிண்ட் கரெக்ட்ல. இது 60 மீட்டர்னா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற இதோட வேல்யூவும் 60 தான். அதுதான் இங்க நம்ம எழுதியிருக்கோம் ஓகேங்களா. ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி செகண்ட் பில்டிங் ஓகேங்களா. சோ அந்த செகண்ட் பில்டிங்கோட ஹைட் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேங்களா. சோ சாரி, இதுதான் செகண்ட் பில்டிங், இது ஃபர்ஸ்ட் பில்டிங். சோ இந்த டாப்ல இருந்து இங்க பார்க்கும் போது ஓகேங்களா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். சோ பார்க்கும் போது டாப் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பில்டிங் when seen the top of the second building ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் பில்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்க ஓகேங்களா செகண்ட் பில்டிங்ல இருந்து பார்க்கும் போது அது ஓகேங்களா சீன் வந்திருக்கிறதுனால அவன் வந்து இருக்கிறது செகண்ட் பில்டிங் ஓகேங்களா, அவன் பார்க்கறது ஃபர்ஸ்ட் பில்டிங்க. சோ அதுதான் இங்க கான்செப்ட். இப்ப ரெண்டு எழுதியாச்சு. இதுல தென் ஏபியோட வேல்யூ என்னது 60 மீட்டர், சிடியோட வேல்யூ என்னது. சோ சில இருந்து எம், இங்க பாருங்க சில இருந்து எம் பிளஸ் எம்ல இருந்து டி. சில இருந்து எம் என்னன்னு சொல்லலாம் நம்ம எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. இது இந்த ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். சோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எம்ல இருந்து டி வந்து 60 ஓகேங்களா. சோ அதையும் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு பார்ட் ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம சில இருந்து அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இருக்கா எக்ஸ், எங்க இருக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்றேன். இங்க இருக்கு எக்ஸ். இதுக்கு இப்ப இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுங்க ஓகேங்களா. சோ நான் நேற்று இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஏஎம்சி ட்ரையாங்கிள் ஏஎம்சி தென் ட்ரையாங்கிள் ஆங்கிள் சிஏஎம் ஓகேங்களா ஈக்குவல் டு 30 டிகிரி. இப்ப இந்த ஆங்கிள் மட்டும் எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் வேணும். இது வந்து அட்ஜசன்ட், இதுதான் ஹைபோடெனஸ். சோ இந்த தீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆப்போசிட், இது ஹைபோடெனஸ், இது அட்ஜசன்ட். அப்ப ஆப்போசிட் அட்ஜசன்ட் மட்டும் இருக்கிறதுனால நம்ம tan தீட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப தீட்டா இருக்கிற இடத்துல 30 டிகிரி இருக்கிறதுனால tan 30 ஓகேங்களா. சோ எக்ஸ் பை ஒரு நிமிஷம் எக்ஸ் பை 140 tan 30 என்னன்னு பாத்தீங்கன்னா 1/√3 எக்ஸ் பை 140 ஓகேங்களா. சோ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒண்ணு இல்ல இங்க இருக்கிற 140 மட்டும் இப்படி எடுத்துட்டு போயிடுங்க ஓகேங்களா. எடுத்துட்டு போயிடுனா 140 டிவைடட் பை √3 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும் ஓகேங்களா. இதை ரீரைட் பண்ணா எக்ஸ் ஈக்குவல் டு இதை 3 டேபிள்ல வர மாதிரி பிரிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஒரு 3ல 2 √3 இருக்கு, 2 √3 மல்டிப்ளை பண்ணா 1 ஓகேங்களா 3ன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். எப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி இருக்கிற வீடியோல போய் பாருங்க. இல்லைன்னா நான் குயிக்கா சொல்றேன். √3 வந்து பவர் 1/2ன்னு எழுதலாம் ஓகேங்களா. சோ அப்படி எழுதும் போது கீழே பேஸ் காமனா இருந்தா மேல ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஓகேங்களா 3 பவர் 1/2 ஆஃப் இன்டு ஆஃப் பிளஸ் ஆஃப் 1 அப்ப 3 பவர் 1 3. சோ அதுதான் இங்க நம்ம ஷார்ட்டா நம்ம அப்ப இங்க 3ல எழுதிட்டீங்கன்னா டிவைட்ல இருந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். எப்படி 140 3ல வர வைக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவும் லைக் இருக்காதுங்களா. சோ அதனால நான் என்ன பண்ணிடுறேன்னா நான் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை √3. இப்ப மேலையும் கீழையும் √3ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஓகேங்களா. சோ எக்ஸோட வேல்யூ நேரம் 140 இன்டு √3 டிவைடட் பை √3 இன்டு √3 3 ஓகேங்களா. நான் இங்க சொன்ன மாதிரி சோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதை நம்ம சால்வ் பண்ணோம். இப்ப இதை எதனா கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க ஓகேங்களா. 1 டைம் ஓகேங்களா. சோ 4 3s are 12 மீதி 2. அப்ப 140 நீங்க தனியா 3ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணி பாருங்க. 4 3s are 12 ஓகேங்களா. சோ 12 போட்டனா 2 0 6 3s are 18 மீதி 2 பாயிண்ட் வச்சா 0 திருப்பி 6
அதே மாதிரி திருப்பி 2 வரும். ஸோ 46.66 ஓகேங்களா இன்டூ √3. நம்ம இந்த சம்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி √3னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. 1.732. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணோம். 46.66 இன்டூ 1.732. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றது கஷ்டம் தான், இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். 2 6 are 12, மீதி 1 13, மீதி 1 13, மீதி 1 8 9 ஓகேங்களா. 7 3s are 6 18, மீதி 1 19, மீதி 1 19, மீதி 1 3 4s are 12 and 1 13. ஸோ இது அப்படியே வருமா? இங்க வரும் 2 3 3 2 4s are 8 9 ஓகேங்களா. ஸோ நான் கேப் இல்லைனால மாத்தினேன். 7 6 are 42 4 7 6 are 42 plus 4 42 plus 4 46 then 7 4s are 28 32 and then last one ஓகேங்களா. ஸோ 6 6 6 4. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 11 plus 1 10 13 15 மீதி 1 ஓகேங்களா. 10 10 15 25 25 31 மீதி 3 6 9 9 9 18 1 18 ஓகேங்களா. ஸோ 3 4 10 மீதி 1 7 8 ஓகேங்களா. ஸோ 80.81 வருது நம்ம கால்குலேஷன். ஸோ 80.81 வந்தாலும் சரி, இல்லை புக் ஆன்சர் 80.83 வந்தாலும் சரி, ஒண்ணுமே தப்பு இல்லை ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வரது தான் அது ஓகேங்களா. இதுதான் எக்ஸோட வேல்யூ. அண்ட் தென் இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சா. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஃபுல் லைட் தான் வேணுமா? அப்ப இந்த சிடி ஓட வேல்யூ தான் வேணும் டு ஃபைண்ட் சிடி. அப்ப சிடி ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 60. எக்ஸ் என்னது? 80.83 பிளஸ் 60. அப்ப 140.83 மீட்டர் சிடியோட வேல்யூ. therefore the height of the ஓகேங்களா ஃபர்ஸ்டா செகண்டா என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் ஓகேங்களா. ஸோ செகண்ட் பில்டிங் இஸ் 140.83 மீட்டர். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ இதோட இந்த சம் முடியுது. எந்த மாதிரி தியரி எழுதணும்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. 6th lesson 7th lesson. ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும். தியரினா இது மட்டுமா கேட்டனா இதுவும் தான் ஃபர்ஸ்ட்ல எழுதுறோம் பார்த்தீங்களா, இதுவும் தான் தியரியில கணக்கு வரும். அதே மாதிரி இதுலயும் இந்த வேர்ட்ஸ்ல இந்த மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை இந்த வேர்ட்ஸ்ல எழுதுறதுலாம் இந்த தியரியில வரும் ஓகேங்களா. ஸோ அவ்வளவுதான் இந்த சம். வாங்க அடுத்த சம் போலாம். வாங்க மக்களே, அடுத்த சம்ல என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 6.29 எடுத்துக்காட்டு ஓகேங்களா. 6.29 தமிழ் மீடியம் பசங்க எடுத்து வச்சிருங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க அந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிவன் நோட் பண்ணிடலாம். ஸோ கிவன் நோட் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட். ஸோ சொல்யூஷன் அண்ட் தென் கிவன். ஸோ இப்போ என்னன்னா கொஸ்டின் நம்ம பச்சு காட்டலாம். அண்ட் அப்சர்வ்ட் ஃப்ரம் தி டாப் ஆஃப் 6 meter high lighthouse from the sea level. அதாவது ஒரு சி லெவல்ல இருந்து ஓகேங்களா ஒரு 60 மீட்டர் ஹைல ஓகேங்களா ஒரு லைட் ஹவுஸ் மேல இருந்து ஒரு பையன் ஒரு யாரோ ஒருத்தர் வந்து அப்சர்வ் பண்றாங்களாம் ஓகேங்களா. என்ன அப்சர்வ் பண்றாங்கன்னா தி ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் 2 ships. ஸோ 2 ships அவன் பாக்குறான். டிப்ரெஷன்னா கீழே பாக்குறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2 ships பாக்குறான். ஒன்னு வந்து 28 டிகிரிலையும் ஒன்னு வந்து 45 டிகிரிலையும். இஃப் one ship is exactly behind the other on the same side on the lighthouse. அதாவது ஒரு ஷிப்புக்கு பின்னாடி இன்னொரு ஷிப் இருக்கு ஓகேங்களா. சோ வேற வேற சைட்ஸ் இல்ல, ஒரு ஷிப்புக்கு பின்னாடி இன்னொரு ஷிப் இருக்கு. find the distance between the 2 ships ஓகேங்களா. சோ அங்கேயே tan 28 வந்தோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. 28க்கு வேல்யூ கண்டுபிடிக்க. சோ ஃபர்ஸ்ட் இதுக்கான டயக்ராம் ஒன்று நம்ம வரைஞ்சிக்கலாமா. சோ நான் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கேன், அதை தான் இங்க ஷோ பண்றேன். இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஊதா கலர்ல இந்த அது வந்து லைட் ஹவுஸ். அப்ப நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும்னா இருங்க, லெட் டிசி பி எ லைட் ஹவுஸ் ஓகேங்களா. அப்ப டிசியோட வேல்யூ என்னது? தென் டிசி ஈக்குவல் டு 60 மீட்டர் ஓகேங்களா. இதோட வேல்யூ மட்டும் தான் தெரியும். இப்ப பீன்ற ஒரு ஷிப் இருக்கு ஓகேங்களா.
அதே மாதிரி பின்னாடியே ஏன்ற ஒரு ஷிப் இருக்கு. இவ்வளவுதான். ஓகேங்களா. டில இருந்து நான் பார்க்கும் போது ஏ ஷிப்பை பார்க்கும் போது எனக்கு 28 டிகிரி அந்த நம்ம லைன் ஆஃப் சைட்ல இருந்து 28 டிகிரி நான் குறைஞ்சி பார்க்கறேன். ஓகேங்களா. அதுவே பி ஷிப்பை பார்க்கும்போது 45 டிகிரி. ஓகேங்களா. ரொம்ப கீழே தொங்கி பார்க்கறேன். ஓகேங்களா. இப்படி ஸ்ட்ரெயிட்டா நான் பார்க்கறதுக்கும், ஓகேங்களா, சோ இப்படி பார்க்கறதுக்கும் அண்ட் தென் இப்படி பார்க்கறதுக்கும் மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்படி ஸ்ட்ரெயிட்டா பார்க்கறதுல இருந்து இப்படி பார்க்கும் போது நானு, ஓகேங்களா, அதுல வந்து 28 டிகிரி, இப்படி கீழே பார்க்கறதுக்கு 45 டிகிரி. இதுதான் ஓகேங்களா கான்செப்ட். சோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ரெண்டு ஷிப்ஸோட ஹைட் தான். ஓகேங்களா. சோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னால இங்க 28 இருக்கிறதுனால இந்த ஏவோடதும் 28 தான். ஓகேங்களா. இங்க இருந்து அங்க பார்க்கறதுக்கும் 28 தான் ஆகும். அதே மாதிரி இந்த 45னால இதுவும் 45. சோ இப்ப நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா இதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது கூட இந்த வேல்யூவை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணனா மொத்த வேல்யூ கிடைச்சிருமா? சோ அதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன எடுக்க போறோம்? பிசிடி. ஓகேங்களா. எடுத்தா ஆங்கிள் டிபிசி எவ்வளவு வரும்? 45 டிகிரின்னு வருமா? அப்ப tan 45. ஏன் tan எடுக்கிறேன்? ஏன்னா இதோட ஆப்போசிட் இங்கதான் ஆங்கிள் இருக்கு. ஓகேங்களா. இதுக்கு ஆப்போசிட்ல இது இருக்கு நம்மளோட அட்ஜசன்ட் வேல்யூ. அப்ப tan தான் அதிகமா, அதாவது இதுல வந்து அதிகமா tan தான் யூஸ் ஆகும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா. tan 45 டிகிரி ஈக்குவல் டு 60 மீட்டர். இந்த பிசியோட வேல்யூ தெரியாது. ஓகேங்களா. சோ அதனால இதை எக்ஸ்னும் இதை ஹெச்னும் வச்சுக்கிறேன். அப்ப இது மொத்தமா சேர்த்து நம்ம ஏசின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஃபைண்ட் ஏசி தான் நம்மளுக்கு தேவை. சோ 60 மீட்டர் நான் 16 மட்டும் போட்டுக்கிறேன், மீட்டர் எடுத்துறேன். அதே மாதிரி பில இருந்து சி வந்து எக்ஸ். ஓகேங்களா. தெரியாது, அப்படியே வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ். tan 45 என்னது? 1. சோ 1 ஈக்குவல் டு 60 பை எக்ஸ். அப்ப 1 இப்படி போயிடுச்சுன்னா ரீரைட் பண்ணனா x ஈக்குவல் டு 60. அப்ப எக்ஸோட வேல்யூ 60. கண்டுபிடிச்சாச்சா? இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம h கண்டுபிடிக்கணும். h கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க. சோ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஓகேங்களா. இந்த ஒரு பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். அப்ப நம்ம இது a ல இருந்து c வேணும்னா 60 பிளஸ் h. ஓகேங்களா. சோ அதுதான். ஓகேங்களா. இப்ப வந்து அந்த ட்ரையாங்கிள் எடுத்தனா இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா சி வந்து நடுவுல இருந்தோம், ஏசிடி எடுத்தனா தென் ஆங்கிள், ஓகேங்களா, ஏல தான் இருக்கிறதுனால சிஏடி வந்து 28 டிகிரியா. ஓகேங்களா. இதுக்கும் tan தான் யூஸ் ஆகும். அதனால tan 28 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து 60 மீட்டர். அதே மாதிரி கீழே வந்து என்னதுன்னா 60 பிளஸ் h. ஓகேங்களா. சோ நம்மளுக்கு கீழே 60 பிளஸ் h, இது ஃபுல்லா 60 பிளஸ் h. ஓகேங்களா. சோ இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப tan 28 என்னன்னு சொல்லிட்டு இங்க கொஸ்டின்லயே கொடுத்துருக்காங்க 0.5317. சோ அதை எழுதிருங்க. 0.5317 ஈக்குவல் டு 60 பை 60 பிளஸ் h. சோ இதை இப்ப இப்படி எடுத்துருக்கோங்க. ஓகேங்களா. 60 பிளஸ் h இன்டூ 0.5317 ஈக்குவல் டு 60. சோ இப்ப மல்டிப்ளை பண்றதா இருந்தா மல்டிப்ளை பண்ணலாம், இல்ல டிவைட்ல எடுத்துன்னு வரதா இருந்தா டிவைட் பண்ணலாம். நான் பெஸ்டா என்ன பண்றேன்னா 60 பிளஸ் h எடுத்துட்டு 0 இதை வந்து டிவைட் பண்ணிடுறேன். 0.5317. சோ இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வரணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா. சோ அப்படி தெரிஞ்சு வச்சிருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லைன்னா ஏசியோட வேல்யூ தானே வேணும், மொத்தமா வேல்யூ தானே வேணும். சோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம என்ன சொல்றேன், சோ அந்த மொத்தமான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இது ஃபுல்லாவே நம்ம 60 பிளஸ் h ஃபுல்லாவே நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா வெறும் பிசின்னு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. சோ இருங்க, நான் ஒரே நிமிஷம் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இதை வந்து பிசின் ஏசின்னு மட்டும் எடுத்துக்கலாமே. அப்ப இதோட வேல்யூ என்னது? 0.5317 ஈக்குவல் டு 60 பை ஏசி. இது இப்படி எடுத்து போயிட்டா 60 by 0.5317. ஓகேங்களா. சோ இது ரெண்டுத்தையும் நீங்க டிவைட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நீங்க டிவைட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு நீங்க அப்ப உட்காந்து யோசிக்கிறதோட முன்னாடியே இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் நீங்க பார்த்துட்டு போயிடுங்க. ஒருவேளை டிவைட் பண்ற மாதிரி வந்தா சிச்சுவேஷன் வந்தா பாத்துக்கலாம், விடுங்க. ஓகேங்களா. சோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணா 112.85 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ 112.85. ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணா இப்ப ஏசியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு.
ஏசியோட வேல்யூ ஓகேங்களா, எதோட வேல்யூ சிபி பிளஸ் பிஏவோட வேல்யூவா, இங்க பாருங்க ஏசினா சிபி பிளஸ் பிஏவா, இதுல சிபி என்னது 60, பிஏ தெரியாது நம்மளுக்கு, அதுதான் வேணும். ஏசியோட வேல்யூ 112.85, அப்ப பிஏ மட்டும் இங்க வச்சுக்கிட்டு மீதி அந்த 60 அப்படி எடுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம என்ன எழுதணும் 112.85 மைனஸ் 60. ஸோ 160 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும் 52.85 மீட்டர். ஓகேங்களா, இதுதான் பியோட வேல்யூ. therefore the distance between two ships are 52.2 ships is ஓகேங்களா, r இல்ல is 85 மீட்டர். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான், இதை ஒரு வேர்ட்ல நீங்க பார்த்துக்கங்க. ஓகேங்களா, வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இதுதான் அடுத்த சம். அடுத்த சம் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கினாதான் அந்த சம் இது பண்ண முடியும். இதுல பிசிக்ஸும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் அதோட டயக்ராம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வாங்க. A man is watching a boat speeding away from the top of a tower. அதாவது ஒருத்தவன் என்ன பண்றான்னா, ஒரு டவர்ன்றதோட இங்க லைட் ஹவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ புக்ல வந்து லைட் ஹவுஸோட படம் தான் கொடுத்துருப்பாங்க, நீங்க டவர். ஓகேங்களா, ஸோ ஒரு டவர்ல இருந்து நீங்க வாட்ச் பண்றீங்க. ஓகேங்களா, லைட் ஹவுஸோ டவரோ ஆர்எல்ஸ். ஓகேங்களா, ஓகேங்களா, ஸோ அதோட ஸ்பீடை கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா, அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்க சம்மே. ஓகேங்களா, தி போட் மேக்ஸ் an angle of depression 60 meter with the man eye when distance is 20 meter from the 200 meter from the tower. அதாவது அந்த ஷிப் வந்து ஓகேங்களா, அவன் டவர்ல இருந்து 200 மீட்டர் அபவ்ல இருக்கும் போது பார்க்கும் போது 60 டிகிரிய கோணம் உருவாக்குதான். ஓகேங்களா, ஸோ இங்க இருந்து இப்படி பாக்குறேன், இது வந்து 90 டிகிரி. ஓகேங்களா, இப்படி பார்க்கும்போது கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 60 டிகிரிக்கு வருதான். இது எப்ப 200 மீட்டர்ல இருக்கும் போது ஆஃப்டர் 10 செகண்ட் 10 செகண்ட் கழிச்சு ஓகேங்களா பாக்குறானா, அது வந்து 45 டிகிரிய உருவாக்குதான். ஓகேங்களா, ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டா பார்க்கறது, இப்ப இப்படி பார்த்தது, இப்ப இப்படி பார்க்கறத வைக்கதான். ஓகேங்களா, ஸோ இதுதான் வாட் இஸ் தி அப்ராக்சிமேட் ஸ்பீட் ஆஃப் தி போட். அப்ப 10 செகண்ட்ல எவ்வளவு தூரம் போயிருக்கு. ஓகேங்களா, அப்ப அந்த 60ல இருந்து 45 குறைச்சிருக்குது பாத்தீங்களா. ஸோ தூரமா போக போக நம்மளுக்கு இப்படிதான் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ கிட்ட இருக்கும் போது இப்படி பார்த்துருப்போம், தூரமா போனா இப்படி பார்ப்போம். ஓகேங்களா, அண்ட் தென் இப்படி பார்க்கும்போது இப்படி பார்ப்போம். ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். இப்ப என்னன்னா 45 இது பண்ணிருக்கா, இப்ப அந்த ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கணும். ஸ்பீடுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட். ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ டைம் டேக்கன்ல ஆல்ரெடி 10 செகண்ட், இப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கோம் 200ல இருந்து. ஓகேங்களா, அவே ஃப்ரம் த சேம் சொல்லிடுறாங்க. ஸோ அதோட டயக்ராம் ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சி காட்டுறேன், உங்களுக்கு அப்பதான் புரியும். ஸோ நான் ஆல்ரெடி அதை வரைஞ்சி வச்சிருக்கேன், அதை அப்படியே நான் பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா, ஸோ இதை பாருங்க, நான் வரைஞ்சி வச்சிருக்கேன், அதை அப்படியே பேஸ்ட் பண்றேன். இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஏபின்றது தான் நம்மளோட டவர். ஓகேங்களா, டவர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து 60 டிகிரில இருக்கு. 60 டிகிரில இருக்கும் போது இங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் பொசிஷன் இருக்கு. ஸோ இது வந்து 200 மீட்டர். ஓகேங்களா, 60 டிகிரியே உருவாகுது. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னால இங்கேயும் 60. அண்ட் தென் ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அது வந்து 45 டிகிரியே நம்மளுக்கு உருவாக்குது. அப்ப ஆப்போசிட் ஆர் ஈக்குவல், அப்ப நம்மளுக்கு இதுதான் வேணும். ஓகேங்களா, ஸோ இது வேணும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இது வேணும். ஓகேங்களா, அப்ப இது வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேட்டு இதை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் அங்க மேட்டர். இப்ப இது வேணும், இதுதான் ஃபர்ஸ்ட் மோட்டிவ். ஓகேங்களா, அங்க டிஸ்டன்ஸ் தான் வேணும். இங்க இதுல இருந்து எவ்வளவு தூரம் போயிருக்கு அந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஸோ அதுதான் மோட்டிவ். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்யூஷன் போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது அந்த தியரியில எழுதணும். லெட் ஏபி பி எ ஹைட் ஆஃப் தி டவர். ஓகேங்களா, தென் சி அண்ட் டி பி தி position of the ships. ரெண்டு ஷிப்ஸோட பொசிஷன்
ஆஃப்டர் 10 செகண்ட், பிஃபோர் 10 செகண்ட். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் டயக்ராம், நம்ம டயக்ராம் போட்டதுல ஃப்ரம் த டயக்ராம் ஃப்ரம், ஓகேங்களா, ஆங்கிள் இது வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ XAD XAC. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் XAC பார்க்கலாம். எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுது? 60 டிகிரி. ஆங்கிள் ACBயும் 60, ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னால. ஓகேங்களா? அதே மாதிரி ஆங்கிள் XADயும் 45 டிகிரி. ஓகேங்களா? ஆங்கிள் ADBயும் 45 டிகிரி. ADB நீங்க பார்த்தாலே புரியும், ADB 45. ஸோ அதுல ABயோட வேல்யூ என்னது? சாரி, BCயோட வேல்யூ என்னது? 200 மீட்டர். இப்ப நம்மளுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தாச்சா? தென் வி ஷோ தட் இது அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல AB டவர் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க டீட்டா இருக்கு, எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அந்த ட்ரையாங்கிள் போட்டுக்கலாமா? ட்ரையாங்கிள் ABC. ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். அப்ப tan 60 டிகிரி equal to AB by BC. AB யோட வேல்யூ என்னது? தெரியல, அதனால AB னே வச்சுக்கிறேன். BC யோட வேல்யூ 200. tan 60 என்னது? tan 60 யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பாக்கலாம். டக்கு √3. ஓகேங்களா? AB by 200. அப்ப AB யோட வேல்யூ இதை எப்படி எடுத்துட்டு போயிட்டா முடிஞ்சிச்சு. ஸோ நான் ரீரைட் பண்றதுக்காக AB முன்னாடி வச்சுக்கிறேன். இப்ப AB யோட வேல்யூ கண்டுபிடிச்சு. இதோட வேல்யூ 200 √3. இப்ப இது மொத்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்பதான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ எதை எடுத்துக்கலாம்னா ஆங்கிள் ADB ட்ரையாங்கிள் ADB எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதை எடுத்துக்கணும்னா tan 45 டிகிரி. ஆப்போசிட் சைட்ல எப்பயும் போல அந்த பில்டிங் ஹைட் ஆஃப் இது தான், அது AB தான், 200 √3. அதே மாதிரி கீழே. ஓகேங்களா? ஸோ இது தெரியல, அப்ப DC பிளஸ் CB. DC யோட வேல்யூ DCனே இருக்கட்டும், அண்ட் பிளஸ் CB யோட வேல்யூ 200 நம்ம எழுதிக்கலாம். tan 45 1ன்றதுனால அப்படியே எழுதிக்கிறேன். √3 by DC plus 200. ஸோ இந்த DC இந்த போயிடுச்சுன்னா DC plus 200 √3. தென் நான் இதை இங்க கண்டினியூ பண்றேன். DC யோட வேல்யூ என்னன்னா 200 எடுத்துட்டு போனா 200 √3 minus 200 காமனா இருக்கு, வெளியே எடுத்துட்டோம்னா √3 minus 1. ஸோ இதுல இருந்து முடிஞ்சிச்சு. இப்ப √3 நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 1.732 எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், √3 1.732 அப்படின்னு எடுத்துக்கிறேன், -1. தென் அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 0.732. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 200 into 0.7, 200 into அப்படி பண்றதோட 0.732 into 200 பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். 0 0 0 0 0 0 0 0 and then இங்க இருந்து போட ஆரம்பிங்க. 2 2s are 4, 6, 7 3s are 14, மீதி 1 and 4, 0 0 4 6 4 1. ஓகேங்களா? ஸோ 3 நம்பர்னால 3, அப்போ 146.4 இல்ல 40. ஓகேங்களா? ஸோ எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இங்க வந்து 4 தான் போட்டிருப்பாங்க புக்ல, ஸோ அதனால 4 யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் DC. அப்ப DC வந்து 146, D ல இருந்து C வரையும் 146. ஓகேங்களா? DC வந்து 146, அதுல CD வந்து 146. ஓகேங்களா? C ல இருந்து D போறதுனால தான் அங்க இந்த CD அப்படின்னு போடணும். ஓகேங்களா? ஸோ CD 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 CD. ஸோ C ல இருந்து D வந்து 146. இப்ப 146 கிலோமீட்டர் போயிருக்கு. ஓகேங்களா? ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ். நான் ஸ்பீடுக்கு ஃபார்முலா நான் சொன்னேன், டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் ஆயிருக்கு? 146.4 கவர் ஆயிருக்கா? அப்புறமே டைம் எவ்வளவு எடுத்திருக்கோம்? 10 எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் மறைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே எழுத பார்க்குறேன். ஸோ இப்போ 10 இவ்வளவு எடுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும். இது எதுலன்னா மீட்டர் பை செகண்ட். ஓகேங்களா? நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா கிலோமீட்டர் இன் அவர் பை அவர். ஓகேங்களா? கிலோமீட்டர் பை அவர். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ல, ஓகேங்களா,
3600 டிவைடட் பை 1000 அதான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு மார்க். இதுதான் இப்போ 2 0 and then 2 0 100. ஸோ 146.4 into 36 divided by 100. ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா 146.4 into 36 100 டிவைட் பண்ணீங்கன்னா 0.36. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்களேன். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிலோமீட்டர் பவர் ஹவர்ல நம்மளுக்கு கிடைச்சிரும். நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க, நான் டைம் கன்சர்னுக்காக சீக்கிரமா முடிக்கிறேன். ஸோ 52.704 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்பீடோட வேல்யூ. அப்ப எழுதணும் the speed of the, ஓகேங்களா, the speed of the ship is 52.704 கிலோமீட்டர் பர் hour அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் போது தான் இந்த ஆன்சர் வந்து ஃபினிஷ் ஆகும். ஸோ இதுக்கு தான் 5 மார்க். ஸோ இதோட இன்னையோட செஷன் முடியுது. நாளைக்கான செஷன் வந்து இதுலயே கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா 10th ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் தென் பாய். ஓகேங்களா?